ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்னென்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னா மொத்தமாக எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்குது, எனக்கு என்ன மைண்ட் செட் ஓடிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. சில பேர் பார்த்திங்கன்னா, நான் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் இது நான் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் என்னோடய பாஸ்ட்டில் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் ஃப்யூச்சரில் போய்ட்டு அட்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு தன்னை பற்றின எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கூட இந்த விஷயம் இப்படி இருக்கிறே, சரி நம்ம கொஞ்சம் மனசுக்குள்ளார வச்சுருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற எந்த டைம் கேப்புமே அவங்க எடுத்துக்காமல் உடனே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறோம். இதை நெகட்டிவ் சைடில் பார்க்க போனால், ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க, நமக்கு சடனாக மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டுனா உடனே டிஸ்டர்ப் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஒருத்தவங்க மேலே கோவம் இருக்குன்னா உடனே அந்த கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம உடனே நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் நம்ம கொடுக்கணும்? எனக்கு இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம அஃபெக்ட் ஆனதை எதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறோம்? அதை ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நமக்குள்ளேயே வச்சுருந்து கொஞ்சம் யோசிச்சோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே சரியாக தோணலாம். அப்படி அது தப்பாகவே இருந்தாலும் சரி பரவாயில்ல, இதையே நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டுன்னு அவாய்ட் பண்ணுற அளவுக்கு பக்குவம் கூட வரலாம். ஸோ நம்ம கொடுக்குற அந்த டைமில் தான் நம்ம உடனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் உடனே அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிற அந்த டைமு நம்மளுக்கு பக்குவத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். இப்போ நம்ம நல்லதா கெட்டதாங்கிறத யோசிக்காமலேயே எனக்கு அப்பப்போ என்ன மைண்ட் செட்டு, அப்பப்போ எனக்கு என்ன மைண்டில் ஓடிட்டுருக்கோ அதை உடனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்மளை பற்றின எந்த சுவாரஸ்யமுமே இருக்காது. இப்போ அடுத்தவங்க ஆப்போசிட் பர்சங்க நம்மள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, இல்லை நம்மளுக்கு பழகினவங்களே நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மள்கிட்ட எந்த சுவாரஸ்யமுமே அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம தான் உடனே எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறோம். இனிமேல் நம்ம மனசுக்குள்ளேன்னு ஒன்றுமே இல்லை, நம்ம வெளிக்காட்டுறதுக்குன்னு எதுவுமே இல்லைன்னா அவங்க எப்படி நம்மள்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க? என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நமக்கே நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்ன இருக்குது நம்மள்கிட்ட இனிமேல் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ சில விஷயங்கள் நம்ம பர்சனலாகவும் வச்சுக்கணும். நம்ம சில பேருக்கு நம்ம இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம மேலே ஒரு சின்ன ஹோப் இருக்கும். அதேமாரி நம்ம ஆப்போசிட் பர்சன்ஸை நம்ம அப்ரோச் பண்ணாலுமே அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக ஓகே இதுக்கு மேலே இவங்கள்ட்ட என்னமோ இருக்குது, இவங்க வச்சுருக்காங்க, இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. நீங்கள் ஓவராலாக எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய டாப் டு பாட்டம்ங்கிற எல்லா பிஹேவியர் தாட் பண்ணி இந்த நிமிஷம் இப்படி தான் யோசிப்பேன், இவங்க இப்படி பேசுனாங்கன்னா இவங்க தான் இப்படி தான் இவன் பதில் சொல்லுவா, இவன் பதில் சொல்லுவான் அப்படிங்கிறதுக்கான சான்ஸை கொடுக்காம சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ நிறையா உங்களுக்கு உள்ளார இருக்குது விஷயம் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு டம்ப் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும் போதும், உடனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுது, எனக்கு உடனே ரியாக்ட் பண்ணணும்னு தோணுதுன்னா அதை கொஞ்சம் டம்ப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நாள் டைம் கொடுக்கலாம். டைம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கே நம்மளே கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும். நம்ம மனசாட்சி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும், ஓகே இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ண தேவையில்ல, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி அவங்கள்ட்ட கேட்கணும்ல, அதான் 2 நாள் ஆகிடுச்சு, நம்மளுக்கே மனசு ஓரளவு பக்குவம் ஆகிடும், அதை கேட்கணுங்கிற அவசியம் இருக்காது. அது வேறு மாரி கூட மாறி இருந்திருக்கலாம், வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கூட புதுசாக உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கலாம். அப்போ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நம்மளே நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்போம், அவசரப்பட்டு நம்ம இதுமாரி பண்ணிட்டோம், இதை நம்ம தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல யோசிச்சிருக்கோம். அதுக்கான காரணம் என்ன, பேசிக் என்னென்னா நம்ம உடனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, உடனே ரியாக்ட் பண்ணுறது தான். இனிமேல் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பார்க்குறீங்க, ஏதாச்சும் சொல்லணும்னு அன்னெசரியாக நான் இப்படி இந்த நல்லதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இப்படிலாம் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அன்னெசரி. நெசசரியாக ஒருத்தவங்க நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்கேன்னா ஓகே நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் அன்வான்டாக நம்மளா ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும், நம்மளா இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான தேவையில்லாத நம்மளை பற்றின விஷயங்களை இல்லை நம்ம யோசிக்கிற விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்குன்னு கொஞ்சம் விஷயங்களை நம்ம சேகரித்து வச்சுக்கலாம், அதை கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி மாறலாம். இது உங்களுக்கே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்லேயும் அப்ளை பண்ணி பாருங்கள்.